கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, யோவான் எழுதின சுவிசேஷம் அதில் 16வது அதிகாரம் 33வது வசனத்துடைய பின்பகுதி சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு திடன் கொள் என்கிறதான தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை பேசும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் திடன் கொள்ள வேண்டும்? நான் திடன் கொண்டால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகவே ஒரு கர்த்தருடைய பிள்ளை திடன் கொள்ள வேண்டும். தாவீது ராஜா என்கிறதான ஒரு பரிசுத்தவானை வேதத்தில் பார்க்க முடியும். அவன் ஒரு விசை எப்பக்கத்திலும் உபத்திரப்படுகிற, நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைமை அவனுக்கு வந்தது. அவன் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டா, அந்த நேரத்தில் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் திடப்படுத்தி கொண்டது நிமித்தமாக அவன் சத்துருக்களை எதிர்த்து போரிடுகிறான். தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போனதான தன்னுடைய ஆசீர்வாதங்களை ஒன்றும் விடாதபடிக்கு அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசீர்வாதங்களை, ஏதோ ஒரு நன்மையை, ஏதோ ஒரு விடுதலையை நீங்கள் இழந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அன்பான மகனே, எனக்கு அன்பான மகளே, நீ திடன்கொள், நீ கர்த்தருக்குள் திடன்கொள், நீ பலன்கொள், நீ ஜெபித்து நீ திடன்கொள், நீ உபவாசித்து நீ திடன்கொள், வேதத்தை வசனத்தை வாசித்து நீ திடன்கொள், தேவனை ஆராதித்து நீ திடன்கொள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ திடன்கொள், பரிசுத்த வாழ்க்கையிலே நீ திடன்கொள். எல்லாவற்றிலும் திடன் கொண்டு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ எழும்ப வேண்டும். அப்படி எழும்பினால்தான் உங்களுக்கு விரோதமாய் வருகிற அத்தனை சோதனைகளையும் அத்தனை பாடுகளையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். ஆகவே இந்த சோதனை கண்டு, இந்த பாடை கண்டு துவண்டு விழுந்து விடாதபடிக்கு விழுந்து போனதான் அந்த இடத்திலே தேவன் மறுபடியும் உங்களை எழுப்ப நிறுத்த வல்லமையுள்ளவர் தேவனாய் இருக்கிறார். ஆகவே எழும்ப சகோதரனே, எழும்ப சகோதரியே, உங்களை சுற்றில் வருகிற போராட்டத்தை கண்டு பயப்படாதே. கர்த்தர் நமக்காக மரணத்தை ஜெயமெடுத்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனற்றவளாய் காணப்படுகிறேன், ஆண்டவரே என்னை தூக்கி நிறுத்துங்க என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை அப்படியே தூக்கி நிறுத்தி உங்களை சமுதாயத்தில், தேசத்துக்கும் என்பதாக, திருச்சபைக்கும் என்பதாக, சகல ஜனங்களுக்கும் என்பதாக எடுத்து நிறுத்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. யாவரும் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் உங்கள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையை கொண்டு எங்களுடைய பேசின அன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த வார்த்தையை கேட்டதான இந்த அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, இந்த கர்த்தருடைய பிள்ளைக்காக, இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிற சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தனக்கு வருகிற எல்லா சத்துருக்களையும் எல்லா போராட்டங்களையும் எதிர்த்து ஜெயமெடுத்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. அப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் நாம உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. திடன் கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் உலகத்தை ஜெயித்தவர். ஆமேன், ஆமேன்.